பாடல் திருமந்திரத்தில் 6வது தந்திரம் 6வது தலைப்பு தவநிந்தை. பாடல் எண் 1644. பாடல் தவநிந்தையில் இறுதி பாடலாக வருது. தவநிந்தை தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்ச நாளாக. எது தவம், அப்படி செய்யும்போது எது நிந்தையாகின்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ முதலடியில் சித்தம் சிவமாக செய்தவம் வேண்டால், இது முதலடி. சித்தம் சிவமாக. ஸோ சித்தம்னா இது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ மனம், புத்தி இது எல்லாமே அடங்கி மனம் முழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல அமைதியின் உச்சத்தை சென்று சந்திக்கக்கூடிய இடம். இது ஒரு வகையில் புரிஞ்சிக்கலாம். இன்னொன்று வகையில் பார்த்தோம்னா அறிவு வெளிப்படுகின்ற இடம்னு பார்த்துக்கலாம். ஞான மார்க்கத்தில் பார்த்தோம்னா அறிவு முழுமை பெறுகின்ற இடம்னு பார்த்துக்கலாம். பக்தி மார்க்கத்தில் பார்த்தோம்னா அன்பு உச்சம் பெற்ற நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கர்மயோகம், யோக மார்க்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அமைதி நிலை அப்படின்னு பார்த்துக்கலாம். இதையெல்லாம் அனுபவிக்கின்ற கர்மயோகத்தில் அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அமைதி பெற்ற நிலைன்னு வச்சுக்கலாம். யோக மார்க்கத்தில் நம்ம செய்கின்ற தியானம், தவம் இதில் எல்லாம் உச்சத்துக்கு சென்று அமைதி அடைகின்ற நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். இது சித்தம் அப்படின்றதுக்கு 4 மார்க்கத்துலேயும் 4 விதமாக பொருள் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. பட் 4 மார்க்கத்தின் உச்ச நிலையில் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. சித்தம் சிவமாக அப்படிங்கிற. ஸோ சிவம்னா ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல. சிவப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பின் வடிவமானவன், அறிவின் வடிவமானவன், இப்போ 4 விஷயம் சொன்னோம் இல்லைங்களா, அதனுடைய ரூபம் தான் இந்த இடத்துல. இப்போ சித்தம் இந்த இடத்துல முழுமையான நிலையில் சிவமாக செய்தவம் வேண்டால் அப்படிங்கிறார். செய்தவம் செய்கின்றது அப்படின்னா, இப்போ சித்தம் சிவமாக அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய மனம் அந்த சிவம் ஆகிறதுக்காக நம்ம ஒரு விஷயம் செய்வோம். என்ன செய்வோம்? ஒன்று உடல் உழைப்பினால் செய்வோம் இந்த இடத்துல, இல்லையா? செய்தல் அப்படின்னாலே உடலால் செய்தல் இந்த இடத்துல. அது வேண்டால் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. வேண்டாம், அந்த தவம் வேண்டா ஆள் அப்படிங்கிறார். ஸோ நீங்கள் எந்த ஒரு தவமுறைகள் சொன்னாலும் சரி, 4 மார்க்கங்கள் சொன்னோம். இந்த 4 மார்க்கங்களில் எதுவுமே வேண்டா அப்படிங்கிறார். முதல்ல செய்ய வேண்டாம் அப்படிங்கிறார் தனியாக. நான் எப்படியாவது என்னுடைய சித்தத்தை சுகமாக்குகின்றேன், நான் இதை செய்கின்றேன் அதற்காக அப்படின்னு ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, செய்யும் பொழுது இந்த ஒரு காரணத்திற்காக நான் இதை செய்கின்றேன் அப்படின்னு செய்யும் பொழுதே அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு விடுகின்றது. இந்த இடத்துல இந்த காரணத்துக்காக தான் செய்கிறேன், அப்போ எதிர்பார்ப்பு இல்லைன்னா செய்ய மாட்டியா அப்படின்னு ஒரு பொருள் வந்துடுது இல்லையா? இப்போ எனக்கு இது வேணும், என்னுடைய சித்தம் சிவமாக வேண்டும் என்பதற்காக நான் செய்கின்றேன், அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு பொருள், எதிர்மறையான ஒரு பொருள் வந்து. அதனால அந்த மாதிரி கோணத்தில் இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற. ஆனால் அந்த 4வது அடி முடிக்கும் போது வேண்டால் அப்படின்னு சொல்லி வேண்டாவார் அப்படின்னு முடிப்பார். பார்த்தீங்கன்னா வேண்டாவார் அப்படின்னு முடிப்பார். ஸோ அது வேண்டாவார் அப்படின்னா அது வேண்டா ஆள் அப்படின்னு பிரித்து படிக்கலாம். இந்த இடத்துல பிரித்து படித்து இந்த தமிழில் பிரித்து எழுது சேர்த்து எழுதுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ வேண்டா ஆள். ஆள் என்றால் என்ன வார்த்தை அப்படின்னா, அதற்கு இப்போ இலக்கணத்தில் நிறைய பெயர்கள் கொடுக்கப்படுகிறது அந்த இடத்துல. ஏன்னா நேரடியாக ஆள் என்பதற்கு பொருள் இருந்தாலும் இலக்கணத்தில் அந்த எதிர்மறை வியங்கோள் விகுதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்பதற்கு வாழ்த்துவது போல் உண்டான ஒரு இலக்கண நயம் இந்த இடத்துல. இதெல்லாம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை நீங்கள் செய்யாமல் இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அதாவது நீ பொய் சொல்லாமல் இருப்பதற்கு எனது வாழ்த்துக்கள், இல்லையா? தவறு செய்யாமல் இருப்பதற்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவர் இந்த ஒரு காரணத்திற்காக எதிர்பார்ப்போடு நீங்கள் எந்த விதமான தேவத்தையும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அதற்காக வாழ்த்துக்கள் சொல்வது போல வேண்டாவார் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. அடுத்தடியில் என்ன சொல்றாரு? சித்தம் சிவ ஆனந்தம் சேர்ந்தோர் அற உண்டால் அப்படிங்கிறார். சித்தம் சிவ ஆனந்தம் அப்படிங்கிறார். இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், சித்தம்னா என்ன அப்படின்னு 4 மார்க்கத்துலேயும் சொல்லியிருந்தோம். அந்த நிலைக்கு உச்சத்தில் போகும்போது அது என்ன ஆகும்? ஒரு ஆனந்தம் கிடைக்கும் உள்ள. மனம் இந்த சித்தம் என்று சொல்லக்கூடியது அன்பின் உருவமாக மாறிவிட்டாலோ, அறிவின் உருவமாகவோ மாறிவிட்டாலோ, அமைதியின் உச்சத்துக்கு சென்று விட்டாலோ,
இல்லையா? அது என்ன ஆகுது இந்த இடத்துல? உள்ளிருந்து, ஏன்னா ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வரும், வெளியிலேருந்து வராது இந்த இடத்துல. அப்போ உள்ளிருந்து வருகின்ற ஆனந்தத்தை சேர்ந்தோர் அப்படிங்கிறார். சேர்ந்தோர் அப்படின்னா அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பொருள், அதாவது அடைந்துட்டார்கள், முழுமை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு பொருள். ஏன்னா சேர்ந்தோர் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா இறந்த காலம் தான் வருது அந்த இடத்துல. அப்போ அவர்கள் அதை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு பொருள். அவர்கள் அற உண்டால், அதுவும் அப்புறம் அற உண்டு ஆள், இந்த இடத்துலயும் ஆள் என்ற வார்த்தை வருது இந்த இடத்துல. இந்த ஆள் என்பதற்கு போன முதலடியில் நம்ம சொன்னது எதிர்மறை வியங்கோல் விகுதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடணும். அதே போலவே ஆள் என்பதற்கு தொழிற்பெயர் விகுதி அப்படின்னும் இலக்கணத்தில் கிட்டத்தட்ட அந்த ஒரு 3-4 வகையான விகுதி முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இலக்கணத்தில். நம்ம இடத்திற்கு இடம் பொருள் ஏவல் கேட்டார் போல இந்த வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கலாம். அற அப்படின்னா முழுமையாக, செம்மையாக அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? அற உண்டு ஆள். அப்படி அதையும் பிரித்து உண்டால் அப்படின்னா நம்ம சாப்பிட்றது, நேரடியாக உண்டால் அப்படின்னா அவங்க சாப்பிட்றது அப்படின்னு பொருள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல உண்டு ஆள் அப்படி பிரித்து படிக்கலாம் இந்த இடத்துல. அப்போ இடத்துல ஒரு விஷயம் அற முழுமையாக, செவ்வையாக, தெளிவாக அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ தெளிவாக அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? உண்டு ஆள் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. உண்டு ஆள்னா என்ன? ஒரு விஷயத்தை கடைபிடிச்சாங்க இல்லையா, அதை நுகருதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன 4 மார்க்கங்கள் சொன்னோம் இந்த இடத்துல. பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், கர்மயோகம், 4 விதமான மார்க்கங்களை சித்தத்தில் பொருள். இந்த நிலையை அவங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் அதை செஞ்சாங்க. இப்போ முதலடியில்னு சொல்ல, எதிர்பார்ப்பு இருந்து செய்யாதீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னார். இப்போ இதில் என்ன செய்கிறார் இந்த இடத்துல? எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்து அந்த நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். அப்போ உண்டு அப்படின்னா, உண்டுனா இருக்கின்றது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இல்லையா? என்ன இருக்குது இந்த இடத்துல? அவங்க அந்த இடத்துல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் அவர்கள் சேர்ந்து விட்டார்கள். அந்த நிலையை எப்படி இந்த இடத்துல அப்படின்னா, அந்த உண்டு, எது உண்டு? அவர்கள் அந்த எதிர்பார்ப்பு இல்லாத நிலை என்று ஒன்று இருக்கின்ற இல்லையா, அதான் உண்டு இந்த இடத்துல. திருப்பி ஆள் அப்படின்னு ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். ஆள்னா நம்ம இப்போ சொன்னோம் தொழில் பெயர் விகுதி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல. ஸோ தொழிற்பெயர் விகுதி அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, அதற்கு வினைச்சொல்லின் பகுதின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நடத்தல் அப்படின்னு பேசுவோம் இல்லையா? நடத்தல்னா நடந்து கொண்டு இருத்தல் அப்படின்னு பொருள். இதில் நட என்று சொல்லப்படுவதோ, நட அப்படின்னாலும் நடக்கிறது தான் இந்த இடத்துல இல்லையா? அது ஒரு வினைச்சொல், நம்ம செய்து கொண்டிருக்க ஒரு வினை தான் நட இந்த இடத்துல. இப்போ நடத்தல் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தல் வருது இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வினைச்சொல்லினுடைய, அந்த தொழில் பெயருனுடைய வினைச்சொல். நட என்பது வினைப்பகுதி, அப்பா சொல்கிறேன். நட என்பது வினைப்பகுதி, தல் என்பது இதனுடைய தொழில் பெயர், என்ன செய்கின்றது. அதே மாதிரி உண்ணல் இல்லைங்களா, வாழ்வு, வாழ்தல், இப்படி வாழ்க்கைனா வால் ப்ளஸ் கை, வாழ்க்கை. இப்படி ஒரு வால் என்று சொன்னால்னு அர்த்தம், வால் நல்லா வாழுப்பா அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. இப்போ வாழ்க்கைனா அது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வருது இந்த இடத்துல. அதுபோல் இந்த இடத்துல உண்டு ஆள் அப்படின்னா இந்த இடத்துல அவர் எந்த செயலை செய்து கொண்டிருந்தாரோ அது அதனுடைய தொடர்ச்சியாக வருகின்றது என்று பொருள். அப்போ என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா, இவர் ஒரு செயலை எதிர்பார்ப்பில்லாத நிலையில் அந்த நிலையை அடைஞ்சிட்டார். சித்தம் சிவமாகுது அந்த அடைஞ்சி அந்த பேரின்பத்தை உள்ளிருந்து நுகர்ந்து அந்த நிலைக்கு போயிட்டாருன்றதுக்காக அப்பாடா நான் சித்தத்தை அடைஞ்சிட்டப்பான்னு தான் செய்கின்ற செயலை அவர் அப்படியே விட்டு விடுவதில்லை, அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் என்று பொருள் இந்த இடத்துல. அதான் 2வது அடியில் சொல்கிறார். இப்போ 3வது அடியில் என்ன சொல்கிறாரு? சித்தம் சிவமாகவே சித்தி முத்தியாம் அப்படிங்கிறார். ஸோ சித்தம் சிவமாகவே. ஸோ இப்போ அவருடைய மனம் என்ன ஆயிடுச்சு? அந்த சித்தம் என்று சொல்லப்படுது முழுமையாக சிவமாகவே மாறி போச்சு இந்த இடத்துல. தானே இறைவன் என்ற நிலையில் நடந்துடுச்சு. இப்போ சித்தி முத்தியாம் அப்படிங்கிறார். இந்த இடத்துல சித்தி அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, நேரடியாக பொருள் பார்க்கும்போது சித்தின்னா நம்ம நிறைய விஷயத்த சொல்லுவோம் இந்த இடத்துல. இதில் இவர் சித்தி பெற்றார், அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்த படிச்சுட்டாரு, முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா? இப்போ ஒரு மருத்துவம் படிக்கிறாரு, மருத்துவத்தில் முழுமையாக அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா மருத்துவத்தில் அவர் சித்தி பெற்றுட்டாரு. இந்த வார்த்தை பொருந்தும் இந்த இடத்துல இல்லைங்களா? ஏன்னா நம்ம சித்தினாலே எடுத்தோடனே ஆன்மீகத்தில் போய் அவர் இந்த அட்டமா சித்தி பெற்றுட்டாங்க, பெரிய சக்தி அடைஞ்சிட்டாங்க, இதற்குத்தான் நாம் சித்தி என்று பெயர் வச்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் உலக ரீதியாகவே எந்த ஒரு செயலிலுமே யார் முழுமை பெற்று விட்டார்களோ அது சித்தி அடைதல் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல ஒரு மருத்துவம் பயின்றாலோ இல்லை அறிவியல் விஞ்ஞானியாகவோ முழுமை பெற்று விட்டால் அவர் இதில் சித்தி பெற்றார் அப்படின்னு பொருள். அப்போ இந்த இடத்துல ஒரு சித்தம் சிவம் ஆயிட்டார் இந்த இடத்துல. ஆனால் இவர் எந்த விதத்துலையும் அட்டாங்க யோக பயிற்சியோ வேறு எந்த பயிற்சியோ இவர் செய்யலை. ஆனால் அத்தனை விதமான அறிவும் சித்தியும் இந்த இடத்துல அவருக்கு கிடைத்து விட்டது. ஏன்னா அவர் தானே இறைவன் என்ற நிலைக்கு போயிட்டார் இந்த இடத்துல, இல்லைங்களா? அப்போ அட்டமா சித்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு மட்டும் பொருள் அல்ல. அவரால் உலக ரீதியாக பார்க்கும்போது அத்தனை விதமான அறிவும் அவருக்கு கிடைத்து விட்டது என்று பொருள் இந்த இடத்துல. அவரால் நினைத்தால் எந்த உலகத்துக்கு ஒன்றா போக முடியும். ஆனால் அவர் எந்த பயிற்சியும் செய்யலை, தானவே கிடைச்சிருச்சு. 7-14 உலகம் சொல்லுவோம், அண்ட வெளிகள்லாம் நிறையா சொல்லுவோம். எல்லா ஊருக்கும் அவரால் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு க்ஷண நேரத்தில் பயணம் செய்ய முடியும். அந்த அறிவு தானாக அவருக்கு கிடைச்சிருச்சு இந்த இடத்துல. அட்டமா சித்திகளும் அதற்கு மேலான ஆயிரக்கணக்கான சித்திகள் இருக்கின்றது இந்த இடத்துல. இது அட்டமா சித்திகள்னு திருமந்திரத்தில் ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பிலே இதை வச்சு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காரு. அந்த சித்திகள் எல்லாமே தானாகவே அவருக்கு கிடைச்சிட்டு தான் இந்த இடத்துல. அதான் சித்தி இந்த இடத்துல. அடுத்து முத்தியாம் அப்படிங்கிறார். முத்தினா எல்லாருக்கும் தெரியும், விடுதலை என்று பொருள் இந்த இடத்துல. தானே இறைவன் என்ற நிலையில் விடுதலை. இப்போ இவ்வளோ நாள் அந்த ஆத்மா ஒரு கூட்டுக்குள்ளே இருந்தது, ஏதோ ஒரு உடம்புக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயோ ஓடி இருந்தது. இப்பொழுது அது விடுதலை பெற்று விட்டது. விடுதலை பெற்று விட்டனால இந்த அண்டத்தில் பறந்து விரிந்து எந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துல இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இல்லை அப்படின்னு அதெல்லாம் அறுதிக்கிட்டே சொல்ல முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இறைவன் போலவே இந்த ஆத்மாவும் தானே இறைவன் நிலை எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்திருக்கும். நான் அடிக்கடி சொல்கிற ஓமதான், கடல் தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணியை போட்ட மாதிரி அவர் கலந்து விடுதலை அடைஞ்சிட்றார், முக்தி அடைஞ்சிட்றாரு இந்த இடத்துல. நாலாயிரம்னு சொல்கிறாரு, சித்தம் சிவமாதல் செய்தவ பேரே அப்படிங்கிறார். ஸோ அப்போ இந்த நிலை தான் ஆதல் அப்படிங்கிறார். அப்போ சித்தம் சிவமாகவே ஆகிவிடுவது மட்டுமே இந்த இடத்துல ஆதல் அப்படிங்கிறார். ஆதல்னா ஆகுவது, இல்லை அது மட்டும்தான் அப்படின்னு பொருள். ஆகுதல் சிவமாகவே ஆகுவது செய்தவ பேரே. அப்போ இந்த சிவமாகிறது மட்டும்தான் நாம் செய்கின்ற ஒரு செயலின் தவப்பேரு அப்படிங்கிறார். பேருன்னா பலன் இந்த இடத்துல, கிடைத்தல் கிட்டுதல் இந்த இடத்துல. எது கிட்டுதல்? இப்போ தானே இறைவன் நிலையில் ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிட்டார் இல்லையா, அதுதான் பேரு இந்த இடத்துல. இப்போ சித்தம் சிவமாதல் என்று சொல்லப்படுவதற்கு செய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் இல்லையா. என்ன செய்தல் அப்படின்னா, நீங்கள் எந்த மார்க்கத்தில் எந்த விஷயங்களை நாம் செய்தாலும் சரி, ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது மட்டும்தான் இந்த ஒரு தவப்பேற்றை கொடுக்குமே தவிர்த்து சிறிதளவேனும் எனக்கு நான் இல்லை எனக்கு ஆசை இருக்கிறது அதனால் இதை செய்கிறேன், இல்லை நான் இந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சிந்தித்து இதை செய்தோமே என்றால் அது இந்த இடத்துல தவ நிந்தையாகின்றது. அந்த சிறு சிந்தனை என்பது இல்லாமல் இவை அனைத்தையுமே செய்துவிட்டால் அத்தனை விதமான சித்திகளும் அந்த விடுதலையும் கிடைக்கக்கூடிய பேரானது இங்கு கிடைக்கும். இதுதான் பேர் ஆகும்னு முடிக்கிறார். ஆனால் இறுதி பாடல் பேரேன்னு முடிக்கிறார் இந்த இடத்துல. அந்த பலனாகவே தவத்தினுடைய பலனாகவே இது இருக்கின்றது அப்படின்னு பொருள் இந்த. ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா நம்மளுடைய மனம், சித்தம், புத்தி எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல இறைவனாகவே மாறி விடுவதற்கு எந்த விதமான எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய சிந்தனைகளோடு இந்த தவத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஏனென்றால் இது தவ நிந்தை ஆகின்றது. எதிர்பார்ப்போடு செய்தால் தவ நிந்தை ஆகின்றது அப்படின்றத முதலடியில் சொல்லிட்டாரு. அப்போ அதுபோல் சிந்தனை இல்லாத நிலையில் என்ன நடக்கின்றது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல அவர்கள் இந்த இடத்துல உள்ளிருந்து முதலில் சிவானந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார்கள். சிவ ஆனந்தத்தை முழுமையாக அனுபவித்து மேலும் தொடர்ந்து அந்த செயலை அவர்கள் செய்து கொண்டே தான் என்ன கடைபிடித்தார்களோ எந்த மார்க்கத்தை அதை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். செய்து கொண்டு அதனுடைய உச்ச நிலையில் அவர்கள் சித்திகள் அனைத்தையும் பெற்று விடுதலையை அவர்கள் அடைகின்றார்கள். ஸோ இதுவே இந்த இடத்துல இந்த தவ முறையே இந்த இடத்துல அதனுடைய பலனே நம்மளுடைய சித்தத்தை முழுமையாக சிவமாக்குகின்றது. ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. ஸோ தவ நிந்தை தலைப்பு இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது.